இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்பு மட்டுமே போதும், சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம், அதிலே காரமாக இருக்கும். அதனால் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், தக்காளியில் விடுற தண்ணியை வச்சு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏற்கனவே நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா கெட்டியாக தான் வரும். இப்போ மசாலா அரைச்சதை இந்த விழுதை ஒரு பக்கமாக வச்சிடலாம். கத்திரிக்காய் எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ள புழு ஏதாவது இருக்குன்னா நமக்கு பார்க்க முடியும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் தான் நம்மளுக்கு கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டுட்டு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடாயில் லைட்டாக இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சுருங்க அந்த கத்திரிக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா குழம்பு கொதிக்கிறப்போ போடுறப்போ ரொம்ப பிரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இந்த கத்திரிக்காய் ரொம்ப கொலன்னு ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருக்கும் போதே இந்த கத்திரிக்காயை லைட்டாக கலர் மாறுற மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதே கடாயிலேயே நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் 4-5 வெள்ளை பூண்டு பல்லையும் இந்த கடாயில் சேர்த்த எண்ணெயில் கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நிறைய சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே ரொம்ப சுருங்க வதங்கணும் இல்லை. வெங்காயமும் பூண்டும் நல்ல மிதமான தீயில் ஒரு 2 செகண்ட் நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாவெல்லாம் வதக்காமல் தான் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்ச அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட விழுது தான் இது, அதனால் நம்ம இதை மூடி போடாமல் கொதிக்க வைக்கும் போது நம்மளுக்கு வெளியில் ரொம்ப தெறிக்கும். அதனால் மூடி போட்டு இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கிறேன். அதனால் மிக்சியில் லைட்டாக அந்த இருக்கிற மசாலாவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க வைக்கும் போது நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிடும். குழம்பு கொஞ்சம் ஒரு கொதி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இப்போ சேர்க்கும் போது தான் நல்லா முழுசாகவே நம்மளுக்கு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி நம்ம கீரல் போட்டு வச்சது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதில் கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த கத்திரிக்காய் வச்சு மட்டுமே நம்ம இந்த குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு தடவை மூடி போட்டு நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளி ஊற்றாமையும் செய்யலாம், புளி ஊற்றி செஞ்சாலும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் புளியை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சோன்னா இந்த குழம்பு ரெடி ஆயிடும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். நம்ம சேர்த்து அந்த பச்சையாக அரைச்சது எல்லாமே கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சின்னதாக கரைச்சி வச்ச அந்த புளியையும் நம்ம சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்ததும் லைட்டாக கொதிக்க விட்டால் மட்டும் போதும். ஏற்கனவே கத்திரிக்காய் அந்த மசாலாலாம் நம்மளுக்கு வெந்திருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இதுக்கு முன்னாடியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடான சாதத்தில் வெறும் கத்திரிக்காய் மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.